சரியான நேரத்தில் சரியான கதை. ஆனால் இன்றைக்கி கதை சொல்கிற மூடில் நான் இல்லை. கொல்கட்டாவில் நடந்த இந்த கோரமான சம்பவத்தை பற்றி எல்லோரும் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருப்பீங்க, ரீபோஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பலாயிரம் பேர் போராடுறாங்க. இதெல்லாம் எதுக்காக யாரும் மறக்கலைன்னு நினைக்கிறேன். 2012 டெல்லியில் நடந்த கேங் ரேப் அண்ட் மர்டர் கேஸ் 2020 போட்டாங்க. 4 பேர்த்த தூக்கல திஹார் ஜெயிலில். ஒருத்தனை ஜுவீனியல் கேஸு 3 வருஷம் ஜெயிலில் வச்சுட்டு வெளியே விட்டுட்டாங்க. இன்னொருத்தன் ட்ரையல் ஆரம்பிக்கும் போதே ஜெயிலில் தூக்கு போட்டு செத்துட்டான். இப்போது 2019 பொள்ளாச்சியில் நடந்த செக்ஷுவல் அசால்ட் கேஸு 5 பேர்த்த ஜெயிலில் போட்டாங்க. அவ்வளோதான். இதெல்லாம் போதாது, எதுவுமே பத்தாது. இவனுங்க எவனும் திருந்த மாட்டானுங்க. தண்டனைனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஈஜிப்டில் 7 நாளில் நடு ரோட்டில் தூக்கில் போட்டாங்க. சவுதி அரேபியாவில் 4 நாளில் அவன் தலையை வெட்டினாங்க. ஆப்கானிஸ்தானில் அவனை நடு ரோட்டில் வச்சு தலையில் சுட்டாங்க. தண்டனைங்கிறது பலமாக இருக்கணும், பலவீனமாக இருக்கக்கூடாது. நியாயங்கிறது சரியான நேரத்தில் கிடைக்கணும். Justice delayed is justice denied. Hope she gets her justice.